ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோம் சீசன் 2 எபிசோட் 7 பார்க்க போகிறோம். இதில் மொத்தமே 8 எபிசோட் தான். அடுத்து வரப்போகிறது தான் ஃபைனல் எபிசோடு. இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே ஃபயர் ஃபைட்டருக்கு குழந்தை பிறந்த பிறகு நடந்த சில விஷயத்த காட்டுறாங்க. குழந்தை பிறந்த உடனே மான்ஸ்டர் மாதிரி தானே இருந்திருக்கும். அதை பார்த்தோன்னே இவங்க அழுதுகிட்டே ஒரு சின்ன கத்தி வச்சு குத்தி கொல்லான்னு தான் போவாங்க. ஆனால் அந்த குழந்தை அந்த உருவத்தில் கூட அழ ஆரம்பிச்சிருங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு மனசே கேட்காது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்பான். அவன் செத்துருக்க மாட்டான், கல்லாக தான் மாறி இருப்பான், மறுபடியும் பழையபடி ஆகிட்டு வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த குழந்தை வளருது. இந்த குழந்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வளர்ந்துட்டு இருப்பா. இந்த குழந்தை வெறும் காலோட கண்டெய்னரில் நின்றுட்டு இருக்கும்போது ஃபயர் ஃபைட்டர் தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. உன்னை ஏன் நான் விட்டு போனேன்னு தெரியல, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நீ ஒரு மான்ஸ்டராக மாறிட்டியோன்ட்டு எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை ஹீரோட பேர் சொல்லி சிரிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நடந்து வந்துட்டு இருப்பான். அந்த குழந்தைக்காக ஷூ கொண்டு வந்திருப்பான். வெறும் காலில் தான் நின்றுட்டு இருந்திருப்பா. அந்த ஷூவை மாட்டிட்டு நம்ம ஹீரோ தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அதாவது இவங்க விட்டுட்டு போனதுலேருந்து நம்ம ஹீரோ தான் அந்த குழந்தைய பத்திரமா பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் அந்த ஒரு ஷிப்லேயே அந்த குழந்தைய ஜாக்கிரதையாக வச்சிருப்பான் போல இருக்கு. அப்புறம் ஃபயர் ஃபைட்டரும் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக ஷிப்க்கு வருவாங்க. ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் போல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட கேட்டோன்னே, இல்லை கரெக்டான டைம் தான்ற மாதிரி ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். அந்த குழந்தை ஹீரோ பின்னாடியே வந்து ஒளியும். நீ முன்னாடி வாயேன், இவங்க தான் உன்னோட அம்மான்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட அவங்க அம்மாவை அறிமுகப்படுத்தி வைப்பான். அதுக்கப்புறமா இவங்களே ரெகுலராக அந்த குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு இவங்க தான் அந்த பாட்டிலாம் கட்டியிருப்பாங்க, யாராவது உள்ளே வந்தால் ஷேக் ஆகிற மாதிரி. அப்புறம் ரெகுலராக அந்த குழந்தைக்கு வந்து ஹைட் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து அந்த குழந்தை மேலே ரொம்ப அன்பு இருக்கும். என் குழந்தை தான், நீ என்னவாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்துப்பேன்ற மாதிரி தான் மனசளவில் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்போ தான் அந்த ஒரு நாள் வந்திருக்கு. அன்றைக்கி அந்த குழந்தை திடீர்னு அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய உருவம், அதாவது வேற ஒரு பொண்ணாகவே மாறி மனுஷங்களை கொல்றது பார்த்தோன்னு தான் அவங்களுக்கு பயம் வந்திருக்கும். நான் பெற்றது ஒரு மான்ஸ்டரியா இல்லை குழந்தையான்ற ஒரு தயக்கத்தில் தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து கையை அறுப்பாங்க. கையை அறுத்துட்டு கருப்பாக ஏதோ லிக்விட் மாதிரி அதில் ஊற்றுவாங்க. அந்த குழந்தை வலி தாங்க முடியாமல் தான் கையில் இருந்த பென்சில் வச்சு கண்ணிலேயே குத்திரும். அப்போ அதே டைமில் வந்து ஹீரோவா இங்கே வந்துடுவான், என்ன ஆயிடுச்சுன்ட்டு. அந்த குழந்தையோட கையை பார்த்துட்டு நீ ஏன் இப்படி பண்ணுறன்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் கிட்ட கத்துவான். ஏன்னா என்னோட குழந்தை எப்படி மாறினாலும் எனக்கு தெரியணும்ல, இவ தான் என் குழந்தைன்ட்டு, அடையாளத்துக்காக தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கூட சில எபிசோடில் பார்த்துருந்தா அந்த பொண்ணோட கையில் வந்து கருப்பு கலராக ஒரு லைன் இருக்கும். அது அடையாளத்துக்காக தான் இவங்க பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் ஓவராக தான் பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைகிட்ட. அந்த நாள்லேருந்து அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவை பிடிக்காமலே போயிருக்கும். அவங்க தான் க்ளவுஸ் செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு இதை போட்டுக்க, எப்போவுமே நீ என் கூட தான் இருக்கணும், வெளியே போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஃபயர் ஃபைட்டர் மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க, இந்த உலகத்துக்கிட்டேருந்து நான் ஒன்றை காப்பாற்றுறேன்னா இல்லை உன்கிட்டேருந்து இந்த உலகத்தை நான் காப்பாற்றுறேன்னானே தெரியல. அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே எபிசோட் 6ஓட எண்டிங்கை காட்டுறாங்க. அந்த பொண்ணு இப்போதான் டான்ஸர் பொண்ணை பிடிச்சி உள்ள தள்ளி விடுறா. நம்ம ஹீரோ பள்ளத்துலேருந்து காப்பாற்றிட்டு வெளியே விட்டுருவான். ஹீரோவை பார்த்தோன்னே டான்ஸர் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் போவான். நீ எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, நீ தானே என்னை எல்லா பிரச்சனையிலேருந்தும் காப்பாற்றிட்டு இருக்க, இத்தனை நாள் எங்கே இருந்த அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனால் ஹீரோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல், இங்கே பார் நீ எனக்கு தெரிஞ்சவ, உன்னை காப்பாற்றணும்னு நினச்சா அவ்வளோதான், நமக்குள்ளே வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி போக பார்ப்பான். பக்கத்தில் டான்ஸர் பொண்ணு வருவாங்க. அப்படியே தரையவே ஒரு கீறுவான். அப்போவும் அவன் நெருங்கி போனால் அவளோட ஷூலேயே ஒரு கீரில் போட்டுருவான். அந்த ரக்கம் எப்படி இருக்கும்னா கங்கு மாதிரி இருக்கும். அதனால அவளோட ஷூவே மெல்ட் ஆகிடும். இது அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி தான் தெரியும். அப்போவும் டான்ஸர் பொண்ணு பக்கத்தில் பாப்பா. அதுக்குள்ளே அந்த கன்மேன் வந்து டான்ஸர் பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டு ஒழுங்கா இங்கேருந்து போயிரு மான்ஸ்டர், இல்லைனா அவனை சுட்டு கொன்றுவன்ற மாதிரி மிரட்டுவான். நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் பொண்ணு பின்னாடியே கிளம்பி போயிடுவான். உனக்கு என்ன மான்ஸ்டர் கூட பழகிறது அவ்வளோ பிடிக்குமா, என் வீடு வரைக்கும் அந்த மான்ஸ்டரை நீ கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் விரட்டுறது தான் சரியாகும் அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுவாரு. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த மான்ஸ்டர் பொண்ணையா காட்டுறாங்க. ஹீரோ தான் கத்துவான், எதுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டனோன்னே, எனக்கு அவளை பிடிக்கல, நீ அந்த பொண்ணை காப்பாற்றணும் தானே இத்தனை நாள் அந்த பொண்ணு கூட இருந்த, உன் ஃபேமிலியும் மறந்துட்டு நீ ஏன் என்னை விட்டு போனன்ற மாதிரி அந்த பொண்ணு கோவப்படுவா. நீ தான் அம்மா கூட இருக்குல்ல, அம்மா எப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்பான். அவங்கள பற்றி பேசாத, அவங்க எப்பவுமே எனக்கு வலியை தான் தராங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க எரிச்சு கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கத்துவா. ஹீரோ உடனே அவங்க நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்ம அவங்கள தாக்கிடுவோமோ, நம்ம மான்ஸ்டர் இல்லையான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்போ எனக்கும் பயமாக இருக்கும்ல, அவங்களும் மான்ஸ்டர்ஸ் கொல்றாங்க, அவங்க எனக்கு கொடுத்த வலி நானும் அவங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ வா நம்மளோட வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்லுவான். வீடு இருந்தால் தானேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. அடுத்த சீனில் இங்கே ஃபயர் ஃபைட்டர் காமிச்சா அந்த எரிஞ்சு போன கப்பலுக்கு தான் தண்ணியிலேருந்து ஏறி உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு, இதுக்கப்புறம் யாரோட தேவையும் எனக்கு இல்லை, நான் தனியாகவே வாழ்ந்துப்பேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பா. ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே ஃபயர் ஃபைட்டருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு அந்த ஷிப்பை நோக்கி தான் ஓடிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஃபயர் ஃபைட்டர் ஷிப்புக்குள்ளே வந்திருப்பாங்களே, அவங்களால சுவாசிக்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த குட்டி மான்ஸ்டர் தான் அந்த ஃபயர் ஃபைட்டர் பக்கத்தில் வந்து அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க. எந்த அளவுக்குனா ஃபயர் ஃபைட்டர் பக்கத்தில் நெருப்பு வரும், அந்த குட்டி மான்ஸ்டர் தான் புரண்டு அந்த நெருப்பியை அணைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்தோடனே ஃபயர் ஃபைட்டரை காப்பாற்றிப்பான். அதே மாதிரி அந்த குட்டி மான்ஸ்டரையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஆனால் ஃபயர் ஃபைட்டருக்கு முகம்லாம் நல்லா எரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு சின்ன போட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு ஹீரோ கிட்ட என்னை மன்னிச்சிரு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என் பொண்ணை நான் இப்படி மாற்றிட்டேன்ற மாதிரி அழுவாங்க. ஆமாம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் அன்பால் தான் அந்த பொண்ணை திருத்தி இருக்கணும், நீங்கள் தேவையில்லாமல் வன்முறையை கையாண்டுட்டீங்கன்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவான்.
இருந்தாலும் அவன் மான்ஸ்டர்ல, அவன் மனுஷங்களை பார்த்தாலே வெறுக்க தான் செய்கிறான்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. ஹீரோ உடனே கிடையவே கிடையாது, எல்லா மான்ஸ்டர்ஸ்க்கும் அன்பு காட்ட தெரியும். இதை பார்த்தீங்களே, இந்த குட்டி மான்ஸ்டர் தான் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிச்சு. மான்ஸ்டர் கூட மனுஷங்கள் கிட்ட இருந்து தானே வந்தது, அதனால அன்பு அதுங்களுக்குள்ளேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு இருப்பான். அடுத்து இந்த பக்கம் கன்மேனை டான்சர் பண்ண ட்ரக்குக்கு வந்துருவாங்க. அந்த ஆர்மிக்காரன் நுரத்தள்ளி போய் கிடப்பா. அந்த பொண்ணு அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என்னடி பண்ண இவனோடனே அவன் குடிச்சான் ஒரு விஷயத்த, அதனால இப்படி ஆயிட்டான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன அதுன்ட்டு டான்சர் பொண்ணு கோவமா கேட்பா. உடனே கன்மேனு, அது வந்து பாய்சன் மஷ்ரூம், இந்த பொண்ணு அடிக்கடி குடிப்பா, அதனால கொஞ்சம் போதையில் இருக்கிற மாதிரி இருப்பா, இந்த பையனுக்கு கண்டிப்பாக ஆன்டிடோட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆன்டிடோட் எடுக்க போயிடுவான். அடுத்து இந்த பக்கம் செகண்ட் சீஃபை கட்டுறாங்க. அவன் தான் சிக்னல் கிடச்ச உடனே ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை காப்பாற்றணும்னு கிளம்பி போவான். இன்னொரு சோல்ஜர் நானும் வரேன்ற மாதிரி வந்து நிற்பான். பார்த்தா பின்னாடி இன்னும் 3 சோல்ஜர் வந்துருவாங்க. உயர் அதிகாரியும் வந்துருவாரு. நீ சிக்னல் வந்ததை தேடி தானே போயிட்டு இருக்க, நீ தனியாக போகாத, இந்த டீமையும் கூப்பிட்டு போடுற மாதிரி முதல் அதிகாரி சொல்லுவார். உங்களோட மனசு எப்படி மாறிச்சு சார்ன்ற மாதிரி இவர் கேட்பாரா. உடனே டாக்டர் அங்கே வந்துட்டு சீக்கிரம் வாங்க கிளம்பலாம், நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி ஜீப்ல ஏறி உட்காருவான். என்ன எதுன்னு கேட்காத, இந்த டாக்டருக்கும் அங்கே வர வேண்டிய வேலை இருக்கு, கூப்பிட்டுன்னு போன்ட்டு முதல் அதிகாரி சொன்னோன்னே 2வது அதிகாரியும் ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டு எல்லாருமே கிளம்பி போவாங்க. அடுத்து இங்கே ஃபாதரை காமிச்சா எல்லாருமே மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மேக்கப் பொண்ணும் அவளோட ஃப்ரெண்டு மட்டும் போக மாட்டாங்க. அதே மாதிரி அந்த பையனோட அம்மாவும் அங்கேயே உட்காந்துருப்பாங்க. என்னாச்சு உனக்குன்னு மேக்கப் பொண்ணை கேட்டோன்னே, எனக்கு மூடே சரியில்லை அந்த ஆர்மிக்காரன் நினச்சின்ட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு வருவா. வாங்க எல்லாருமே குடிக்கலான்னும் போது அந்த உடம்பு சரியில்லாத பொண்ணும் வந்துருவா. நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இவங்க எல்லாருமே உட்காந்து குடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் 2 பேர் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்களே, அவங்களும் வந்துருவாங்க. மான்ஸ்டர் மாறினா எப்படி இருக்கும்னு எல்லாருமே சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நோயில் அவஸ்தைப்படுற பொண்ணு, மான்ஸ்டராக மாறினா சாக மாட்டோம், சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. நீங்கள் என்னோட மூடியே ஸ்பாயில் பண்ணுறீங்க, வா நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு அந்த மேக்கப் போடுற பொண்ணு அவளோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அடுத்து ஜீப்பில் போகிற டாக்டர் காமிச்சா ஆர்மிக்காரங்களாம் ஒரு பொட்டி கொண்டு வந்திருக்கே, அதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது சீக்ரெட், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியை நிறுத்துங்கன்னு கத்துவான். எனக்கு வயிறு வலிக்குது, நான் பாத்ரூம் போனோன்னு ஓடிடுவான். போகும்போது பொட்டியை வேற தூக்கிட்டு போவான். எல்லாருமே கத்துவாங்க. சரி சீக்கிரமான்ற மாதிரி ஆர்மிக்காரன் சொல்லிகிட்டே இருப்பான். அவனும் ஓகேன்ட்டு எந்திரிப்பான். பார்த்தா இங்கே மான்ஸ்டரோட அசைவு தெரியும். உடனே ரிப்போர்ட் பண்ணிடுவான், சார் இங்கே மான்ஸ்டர் இருக்குன்ட்டு. எல்லாருமே கன் எடுத்து ரெடி ஆயிடுவாங்க. இந்த டாக்டர் வரும்போது அந்த பொட்டியை விட்டு வாடான்ற மாதிரி ஆர்மிக்காரன் சொல்லுவான். இல்லை விடவே மாட்டேன்ட்டு பொட்டியை இழுத்துட்டு வருவான். அந்த சத்தம் கேட்டவுடனே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் வந்துடும். அந்த ஆர்மிக்காரன் தான் பொட்டியை தூக்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்து எல்லாருமே வண்டியில் ஏறிப்பாங்க. எல்லா மான்ஸ்டர்ஸும் விடாமல் ஒன்று சேர்ந்து அந்த ஜீப்பை துரத்தவங்க. சுட்டுட்டு ஒரு வழியாக அந்த மான்ஸ்டர்கிட்ட தப்பிச்சு வந்துடுவாங்க. அந்த ஆர்மிக்காரன் கத்துவான், இந்த பொட்டியாலேயே நம்ம மாட்டியிருப்போம்டான்ட்டு. டாக்டர் அந்த பொட்டியை ஒன்றும் பண்ணாதன்ற மாதிரி தடுப்பான். 2வது அதிகாரி, அந்த பொட்டியில் என்ன இருக்குது அதை துற அப்படின்ற மாதிரி ஆர்மிக்காரங்கிட்ட சொல்லுவான். அதை திறந்தா அதில் ஏதோ முட்டை ஓடு மாதிரி இருக்கும். என்னதுரா இதுன்னும்போது, இது என்னோட ரிசர்ச்காக கொண்டு வந்திருக்கேன், இது என்னன்னு தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அதை யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். மான்ஸ்டர்ஸ்லாம் இப்போ எதையோ பாதுகாக்கணும்னு நினைக்குது. நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா எப்பயாவது எல்லா மான்ஸ்டர்ஸும் சேர்ந்து வந்து உங்களை தாக்குன்ட்டு? மான்ஸ்டர்ஸ்க்கு சொந்தமாக யோசிக்கவே தெரியாது. ஆனால் இப்போ யோசிச்சு எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த பாதுகாக்கணும்னு நினைக்குது. அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். அப்படியே அவன் பாத்ரூம் போகிறேன்ற இடத்துல என்ன பண்ணியிருக்கான்றதையும் காட்டுவாங்க. அங்கே தான் ஏதோ ஒரு முட்டை மாதிரி இருக்கும், அதோட ஒரு ஓடை தான் உடச்சி எடுத்துன்னு வந்திருப்பான் இந்த சூட்கேஸ்குள்ளே. அதுக்கப்புறமா டான்சர் பண்ண காட்டுறாங்க. ஆர்மிக்காரன் முடியாமல் வாந்தி எடுக்கிற மாதிரி இருப்பான். அப்போ அந்த கன்மேன் தான் ஒரு செடியை எடுத்துன்னு வந்து கொடுத்து, இதான் ஆன்டிபயோட்டிக்கு, இதை முழுங்க சொல்ல அவனை மென்னுன்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த டான்சர் பொண்ணு தான் வாயில் போட்டு திணிச்சிட்டு இருப்பா. அடுத்த ஆர்மிக்காரங்களை காட்டுறாங்க. ஒரு வழியாக அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. வந்தவொடனே 2 டீமாக பிரிஞ்சிருவாங்க. அந்த ஹைட்டாக இருக்கிற ஆர்மிக்காரன் இன்னும் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு, நீங்கள் போய் அந்த தொலைஞ்சு போன ஆளை தேடுங்க, நான் இந்த டாக்டர் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்கிறானே அங்கே கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி 2வது அதிகாரி டாக்டரை கூப்பிட்டு போவார். அடுத்து மேக்கப் போட்டுனே இருப்பாள். அந்த பொண்ணு அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பின்னாடியே வருமா. இங்கே பாரு, நீ ரொம்ப அழகாக இருக்கிற, ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி பேசுவானா. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு, இங்கே பாரு அங்கிள், உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த உலகமே அழிஞ்சு கடைசி ஆம்பளையா நீ இருந்தால் கூட உன்னை நான் லவ் பண்ண மாட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பி போயிட்டுன்ட்டு அந்த பொண்ணு திட்டிட்டு போயிடுவா. அவன் உடனே இந்த பொண்ணுக்கு என்னோட அருமை தெரியலன்ட்டு புலம்பிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் ஒரு லேசாக பைப்புக்குள்ளே மான்ஸ்டர் சவுண்டு மாதிரி இருக்கும். அந்த சத்தம் பயங்கரமாக வந்தோடனே சீஃப் லேடி பயந்துருவாங்க. அதே மாதிரி அந்த ஆளும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்துருவான். இது எப்படி இருந்தாலும் ஆர்மிக்காரங்கிட்ட சொல்லி ஆகணும்ட்டு அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பிடுவான். சீஃப் லேடியை பார்த்தா அவங்களோட பொண்ணை மீட் பண்ணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், உன்னை தவிர அந்த ஹெல்ப்பை யாருமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹெல்ப் கேட்டுன்னு இருப்பாங்க. இந்த பக்கம் முதல் ஆர்மிக்காரன், நம்மளோட டீம் அங்கே போய் சேர்ந்தாச்சான்ற மாதிரி ஆர்மிக்காரங்கிட்ட கேட்டுன்னு இருப்பாரு. எல்லாருமே போயாச்சு சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா பக்கத்தில் இருக்க எல்லா ஃபோன்லேயும் மான்ஸ்டர்ஸ் இருந்தால் எப்படி அலாம் அடிக்குமோ அந்த மாதிரி ரேடியோ சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துலேயும் அலாம் அடிக்கிறத பார்த்தோன்னே, சார் இதில் வர அலாமை பார்த்தா நம்ம கேம்ப்குள்ளேயே ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குது போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. அதே டைமில் தான் ஆர்மிக்காரங்கிட்ட உண்மையை சொல்லணும்னு ஒருத்தன் ஓடி வருவான்ல, அவனும் அந்த ரூம்குள்ளே வந்து சத்தம் போடுற மிஷின் எல்லாத்தையும் பார்த்துருவான். அடுத்த சீனில் ஆர்மிக்காரங்க டிடெக்டர் ஸ்கேனர்லாம் வச்சுக்கிட்டு சீஃப் லேடியை தான் பார்க்க வந்திருப்பாங்க. நம்மளோட சீஃப் தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார், உடனே வாங்கன்ற மாதிரி ஆர்மிக்காரங்க சீஃப் லேடியை கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அடுத்து கேம்புக்குள்ள அலாம் சத்தம் கேட்கும். எல்லா மக்களும் ஒரே இடத்துல கூட்டம் கூடுவாங்க. அந்த ஆர்மிக்காரங்கிட்ட உண்மையை சொல்ல போயிருப்பான்ல ஒருத்தன், அவன் தான் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான்,
இங்கே கண்டிப்பாக ஒரு மான்ஸ்டர் இருக்குது, எல்லா டிடெக்டர்ல இருந்தும் சத்தம் வந்தது, நான் அதை பார்த்தேன்ற மாதிரி கெத்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் அந்த குட்டி பையன் பக்கத்தில் தானே நின்றுட்டு இருப்பான். அவங்களோட அம்மா தேடிக்கிட்டே இருப்பாங்க அவனை. நீ ஏன்டா அவன் அம்மா பக்கத்தில் நிற்காம தனியாக நிற்கிறேன்ற மாதிரி கேட்பாங்களா. எனக்கு அம்மாலாம் இல்லை, என் அம்மா இறந்துட்டாங்கன்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். உடனே மண்டையிலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு, அம்மான்றவங்க ஒருத்தங்க தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லை, 2 பேராகவும் இருக்கலாம், 3 பேராகவும் இருக்கலாம், பாசம் காட்ட இந்த உலகத்தில் ஒருத்தங்க இருந்தாலே போதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. இந்த மாதிரி அந்த பொண்ணு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சீஃப் லேடி உள்ளே வருவாங்க. எல்லாருமே சீஃப் லேடியை வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க. சீஃப் லேடி அவங்களோட பொண்ணை பார்த்து கண்ணை மட்டும் தான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுவா. ஏதோ ஹெல்ப்னு ஒன்று கேட்டிருப்பாங்களே, அந்த ஹெல்ப்பை தான் பண்ணுறதுக்காக போயிருப்பா. உடனே மக்கள்லாம் எதுக்கு இங்கே எல்லாரையும் கூட்டியிருக்கீங்க, இங்கே மான்ஸ்டர் இருக்கான்ற மாதிரி கேட்பாங்களா. எல்லா ஆர்மிக்காரங்களும் கண்ணு வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. ஒரு வேளை கூட்டத்தையே போட்டு தலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாருமே பதறிட்டு இருப்பாங்க. உடனே சீஃப், எல்லாருமே பயப்படாதீங்க, இங்கே மான்ஸ்டர் இருக்குதான், ஆனால் மான்ஸ்டர்ஸ் எங்கே இருக்குன்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்குள்ளேயே ஒரு மான்ஸ்டர் கண்டிப்பாக இருக்கலாம், நீங்கள் பண்ண வேண்டியது தான் ஒன்றே ஒன்று தான்ட்டு ஆர்மிக்காரங்களுக்கு ஆர்டர் தருவார். உடனே எல்லா ஆர்மிக்காரங்களும் அவங்க கையில் இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு அவங்களோட கையை கீழ்ச்சி காட்டுவாங்க. அதான் மான்ஸ்டர் மாறினா காயம் ஆறிடும்ல, யாரோட காயமும் ஆறவே ஆறாது. நீங்கள் பயப்பட வேணாம், நாங்கள் யாருமே மான்ஸ்டர்ஸ் கிடையாது, அப்போ உங்களில் யாருன்றதை நீங்கள் தான் சொல்லணுன்ற மாதிரி இவர் ஸ்பீச் கொடுத்துட்டே இருப்பார். எல்லாருமே இதை ஆச்சரியமாக பார்த்துட்டே இருப்பாங்க. கண்ணாடி கூட இங்கே மான்ஸ்டராக தான் மாறி இருக்கான், ஆனால் யார்கிட்டே சொல்லியிருக்க மாட்டான். அந்த டைமில் பார்த்து சீஃப் லேடி கை தட்டிட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்குது உங்களோட ட்ராமா, நீங்கள் எல்லாருக்கும் பயம் போக வைக்கணுன்ட்டு கையை கீழ்ச்சிக்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் உங்களோட கையை கீழ்ச்சி காட்டவே இல்லை, ஒருவேளை நீங்கள் மான்ஸ்டராக இருப்பீங்களோன்ட்டு எங்களுக்கு சந்தேகம் வரலாம்ல அப்படின்ற மாதிரி சீஃப் லேடி கேட்பாங்க. டைவர்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க போல இருக்குது. அவரும் கொஞ்சம் கூட தயங்காமல் கத்தி எடுத்து கையை கீழ்ச்சிப்பார். ஆனால் இவர் ஒரு மான்ஸ்டருங்கிறது தான் நமக்கு தெரியுமே. அந்த காயத்துலேருந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் ரத்தம் நின்றோம். அப்படியே சீஃப் லேடி உன்னிப்பாக என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடும். கரண்ட் போன பிறகு இவரோட கையை காமிச்சா அந்த காயம் உடனே ஆறி போயிடும். அதுக்கு அடுத்த சீன்லேயே சீஃப் லேடி வந்து அவங்களோட ரூமுக்கு வந்து அந்த சீக்ரெட் டோரை தான் திறந்து எட்டி பார்ப்பாங்க. அதுக்குள்ளே எதை பார்க்குறாங்கன்னு தெரியல, ஆனால் முகத்தில் ஒரு பயம் மட்டும் தெரியும். அடுத்து இங்கே டாக்டரை காமிச்சா அவனை வந்து லேபை நோக்கி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. மிச்சம் 3 பேர் தனியாக போனாங்களே, அவங்க ஒரு ரூம்குள்ளே போவாங்க. ஒருத்த மட்டும் உள்ளே வந்திருக்க மாட்டான். அதுக்குள்ளே டோர் நாக் ஆகிடும். என்ன ஆச்சுன்ட்டு கதவை தட்டி தட்டி பார்ப்பாங்க. கதவு கொஞ்ச நேரத்தில் அதுவே திறக்கும். அவனோட ரத்தம் அப்படியே படியிலேருந்து வலிஞ்சிட்டு இருக்கும் பாருங்களேன். இதை பார்த்து பயந்துக்கிட்டே மேலே போவாங்க. பார்த்தா ஏதோ ஒரு மான்ஸ்டரோட வாய்க்குள்ளே தாங்க அவன் மாட்டிகிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னா ஹைட்டாக இருக்கிற சோல்ஜர் எப்படியாவது வந்துருன்ற மாதிரி பிடிச்சி இழுப்பான். ஆனால் கூட இருக்கிற சோல்ஜருக்கு தான் தெரியும் அவன் செத்துட்டா சார், விடுங்க வாங்க வாங்கன்ட்டு அந்த சோல்ஜரை பிடிச்சி அவன் தான் இழுத்துட்டு போவான். அப்படியே ஜெல்லி மாதிரி ஒரு மான்ஸ்டர் வரும். அதான் மொதல் சீசனில் வில்லன் எப்படி ஜெல்லி மாதிரி மாறி இருப்பான், அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வரும். இவன் சுட்டுக்கிட்டே அந்த கதவை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவான். இந்த சத்தம்லாம் 2வது அதிகாரிக்கு கேட்கும். வாங்க நம்ம போய் அவங்கள காப்பாற்றணுன்ட்டு இந்த டாக்டர் பின்னாடி இன்னொரு ஆர்மிக்காரன் பின்னாடி வந்து பார்த்தா அவங்க ஒரு ரூம்குள்ளே இருப்பாங்க. பெருசாக ஒரு முட்டை மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு இதயம் மாதிரியே துடிச்சிட்டு இருக்கும். என்னது இதுன்ற மாதிரி பார்த்து இவர் ஆச்சரியப்பட்டு இருப்பார். டாக்டர் ஒன்று தொட போன உடனே கத்துவான் ஆர்மிக்காரன். இங்கே பார், எதையுமே தொட்டு ஆபத்தை விலை கொடுத்து வாங்காத, இன்னொரு டீம் ஆபத்தில் இருக்கு, நம்ம போய் காப்பாற்றி ஆகணுன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போக பார்ப்பாரு. எனக்கு என்ன தேவையோ நான் அதை எடுத்துக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் உங்கள்கிட்ட வந்துடுறேன்ற மாதிரி டாக்டர் சொல்லுவான். சரி இந்த வாக்கி டக்கி வச்சுக்க, ஏதாவதுன்னா கூப்பிடு, எதையும் தொட்டு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிறாத அப்படின்ற மாதிரி ஆர்மிக்கார சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். அடுத்து நல்ல ஆர்மிக்காரனை காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு ரூம் விட்டு வரும்போது அந்த பொண்ணு, என் கூட வா, என் கையை பிடிச்சிக்க, என்னை தாங்கிட்டே நடந்து வரணும் சரியா, உனக்கு ஏதாவது ஆயிடும்ல அப்படின்ற மாதிரி ஆர்மிக்காரனை பக்கத்தில் உட்கார வச்சு ரொம்ப அன்பாக பார்த்துப்பா. அப்போ டான்சர் பொண்ணு தான் கேள்வி கேட்பா, நீ இந்த பொண்ணுக்கு அண்ணனா, பாஸா, இல்லை அப்பாவா, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி டான்சர் பொண்ணு கேட்டோன்னே, அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போறன்ற மாதிரி கன்மேன் கோவப்படுவான். உடனே நல்லா ஆரம்பிக்கிறேன், நீங்களும் என்னோட கேம்புக்கு வந்துருங்க, அங்கே தான் உங்களுக்கு சேஃப்ன்ற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னா அந்த பொண்ணு, அங்கே போனோன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி குழந்தை மாதிரி கேட்பா. உடனே கன்மேனு, நான் மனுஷங்களை நம்ப மாட்டேன்ற மாதிரி சொல்லுவான். டான்சர் பொண்ணு, நீ மான்ஸ்டர்ஸ் கூட தான் நம்ப மாட்டேன், ஆனால் இந்த பொண்ணை மட்டும் நம்புறேன், இந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவ பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ டக்குன்னு கன்மேன் கன் எடுத்துட்டு நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னலன்ற மாதிரி கத்துவான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஃபயர் ஃபைட்டர் முதுகில் தூக்கிட்டு வந்திருப்பான். கன் அழுத்தி சுடவே போயிடுவாங்க. அந்த பொண்ணு தான் வந்து கன்னை கீழே இறக்கி காப்பாற்றி விட்டுருவான். ஹீரோ ஃபயர் ஃபைட்டர் கீழே இறக்கி வச்சிருவான். டான்சர் பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பா, ஒரு வழியா நீ வந்துட்டியேன்ட்டு. இவங்களுக்கு என்னாச்சுன்ட்டு டான்சர் பொண்ணு கேட்பா. ஹீரோ உடனே, இவங்களுக்கு ஆபத்து, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், எனக்கு உன்னை விட்டால் வேற யாரையுமே தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அடுத்த செகண்ட் பார்த்தா ஹீரோட நெஞ்சில் வந்து புல்லட் இறங்குங்க. டான்சர் பொண்ணோட மூஞ்சில ரத்தமே தெரிக்கும். ஒழுங்கா இங்கேருந்து போயிடு மான்ஸ்டர்ன்ற மாதிரி கன்மேன் கத்திட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இருக்க டான்சர் பொண்ணு பக்கத்தில் இருக்க பொண்ணை எடுத்து அவளோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு, ஒழுங்கா எங்களை விட்டுரு, நாங்கள் போகிறோம், நீ மான்ஸ்டரை கொல்லணும்னு நினைக்கிறியே, உன்னால் வாக்கு தர முடியுமா, இந்த பொண்ணால் மான்ஸ்டராக மாற முடியாது, இல்லை ஒன்னால் மாற முடியாதுன்ட்டு. இந்த பொண்ணு உனக்கு முன்னாடி மான்ஸ்டராக மாறினா உன் கண்ணு முன்னாடியே நான் கொல்லுவேன், பார்க்குறியா அப்படின்ற மாதிரி டான்சர் பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. உடனே இந்த பைத்தியம் மாதிரி இருப்பாள் இந்த பொண்ணு. அவள் பார்த்தா பயங்கரமாக அந்த கத்திலேருந்து தப்பிச்சு டான்சர் பொண்ணோட கழுத்துலேயே கத்தியை வச்சிருவா. இதை பார்த்தோன்னா அந்த ஆளே கத்துவான், அவளோட கழுத்துலேருந்து கத்தி எடுன்ட்டு. கத்தியை கீழே போட்டுட்டு, வாங்க நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஜீப்பில் ஏறிப்பா. கடைசியாக நம்ம ஆர்மிக்காரனை பார்த்துட்டு,
நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் மீட் பண்ணலாம், அப்போவாது கூட இந்த பொண்ணை கூப்பிடாம வா சரியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமாகவே அங்கேருந்து கிளம்பி போவா. இவங்க காருக்கு பின்னாடி ஒரு கேரவனே இருக்குது, அதுதான் வீடு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. உடனே நல்லா ஆரம்பிக்கிறேன், காயம் எப்படி இருக்குன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்பானா, கை எடுத்தா அங்கே காயமே இருக்காது, நான் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி வாங்க இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி நல்லா ஆரம்பிக்கிறேன் கூப்பிட்டு போவான். ஹீரோவும் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இங்கே கேம்பை கட்டுறாங்க. இங்கே முதல் அதிகாரிக்கு மறுபடியும் இல்யூஷன்லாம் வர ஆரம்பிக்குது. மான்ஸ்டர் தான் பேசிட்டு இருக்கு, நீ என்கிட்ட வந்துரு, என்னோட கண்ட்ரோலில் உன்னோட உடம்பை விட்டுரு, எல்லாருமே நம்ம கொன்னுடலாம், நீ ஏகப்பட்ட பேரை கொன்னு இருக்கல. அந்த அதிகாரிக்கு ஏகப்பட்ட இல்யூஷன் வரும். என்னன்னா இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் இவனே கொல்ற மாதிரி எல்லா மக்களும் பயந்து அலர் அடிச்சுட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவனுக்கு இல்யூஷன் மாதிரி வந்துட்டு இருக்கும். மான்ஸ்டர் என்கிட்ட வந்துரு, எல்லாருமே நம்ம கொன்னுடலான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இவனும் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்ல ஒரு சோல்ஜர் வந்து, சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு இருப்பான். அப்படியே ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு இருப்பாரு, கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம. அப்படியே அவரோட கண்ணு ஃபுல்லாக பிளாக் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இதோட எபிசோட் 7 முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சீசன் 2 கடைசி எபிசோட் தான் இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.